முடிச்சாச்சுங்களா? முடிச்சிருக்க மாட்டோம் சரிங்களா. நான் பார்த்தேன் எல்லாம் ஒரு 70, 75, 80, ஒரு சிலர் 90 அப்படின்னு பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சுங்க சரிங்களா. டிஸ்கஷனும் நான் எல்லாமே பண்ணல. இதுக்கான கீ நான் என்ன பண்ணுறேன், அது டிஸ்கஷனே 1 மணி நேரம் ஆகுங்க. நான் வீடியோவாக அப்லோட் பண்ணி உங்களுக்கு லிங்க் அனுப்பிவிட்டுறேன். எல்லோரும் நம்பர் தந்திருப்பீங்க, நம்பருக்கு வந்துடும், யூடியூப் வீடியோவாக வந்துடும் சரிங்களா. ஒரு 2 கொஸ்டின் மட்டும் நான் சும்மா இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன். எப்படி ஆக்சுவலாக ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா எப்படி அதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். நான் 2 கொஸ்டின் மட்டும் சரிங்களா. டிஜிட்டல் பாரதி அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும், தெரியாதவங்க அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அப்லோட் ஆகிருக்கும் சரிங்களா. இதற்கான கீ கொஸ்டின் பேப்பர் போட்டு கீயும் போட்டிருப்போம் சரிங்களா, அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்னங்க ஆன்சரு? த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, இது நம்மளுடைய பிரிக்கப்படாத இந்திய அரசியலமைப்பு சபை முதலில் கூடிய நாள் எப்போ? ஸோ அன்டிவைடட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்தது? கேட்கலைங்க. ஏபிசிடி எதுங்க? சி 9th டிசம்பர் 1946 இல்லைங்களா, 9 டிசம்பர் 1946. ஸோ இப்போ ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா இந்த கேள்விக்கான பதில் அப்படின்ட்டு நமக்கு ஒன்று தெரியுது இல்லைங்களா. இதை சுற்றி வேற ஏதாவது பதில் உங்களுக்கு புலப்படுத்தா பாருங்க, இதில் வேற ஏதாவது கேள்வி கேட்கலாமா அப்படின்றத பாருங்க. ஸோ என்ன கேள்வி கேட்கலாம்? சரி, ஓகே, முதல்ல கூட்டினது 9 டிசம்பர் 1946 இல்லைங்களா. ஸோ அப்போ முதல்ல கூட்டினப்ப அதுக்கு தலைவராக இருந்தது யாரு? முதல் கேள்வி. இப்போ என்னால் இந்த கேள்வியை வச்சே ஒரே ஒரு கேள்வி ஒரு பதில் இருக்கு, இதை வச்சு ஒரு 10 ஃபேக்ட் என்னால் கொண்டு வர முடியும். எல்லாமே நீங்கள் தான் சொல்ல போறீங்க இப்போ சரிங்களா. நம்ம ஒரு கொஸ்டினுக்கு படிக்கிறப்ப அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தை சேர்த்து படித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக உண்மையான கற்றலே. கற்றல்னா ஒரு கேள்விக்கு ஒரு பதில், அடுத்த கேள்வி அப்படிலாம் கிடையாது. அந்த கேள்விக்குள்ள நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன், நிறைய ஆன்சர் வரும். இதுதான் கற்றல் சரிங்களா. ஓகே, ஸோ கல்வி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தெரியாத ஒரு விஷயத்த உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு அணுகுறீங்க இல்லைங்களா, அதுதான் கல்வியே சரிங்களா. ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ முதல் தலைவர் யார்? 9/12/1946 கூடினப்ப அதனுடைய தலைவர் யார்? முதல் கேள்வி சச்சிதானந்த சின்ஹா. அவர் வந்து தற்காலிக தலைவர் இல்லைங்களா. அப்ப நிரந்தர தலைவர் யாரு? அவர் எந்த கூட்டத்தில் வந்தாரு? 2வது கூட்டத்தில் தான் வந்தாரு. அப்ப 2வது கூட்டம் எப்ப நடந்தது? 11/12/1946. ஸோ இப்போ 2 கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ 3வது கூட்டம் எப்போ நடந்தது? 13 டிசம்பர் 1946. அதனுடைய முக்கியத்துவம் என்ன? குறிக்கோள்கள், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அடிப்படையான குறிக்கோள்கள், நம்மளோட கான்ஸ்டியூஷன், நம்மளுடைய அரசியலமைப்பு எதை நோக்கி போகணும் அப்படின்ற அடிப்படையான விஷயத்தை கொண்டு வந்தாங்க. 10 நிமிஷம் தான் முடிச்சிடறேன் சரிங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடிப்படை தீர்மானங்கள் கொண்டு வந்தா இல்லைங்களா, அது எப்போ நிறைவேறியது? அடுத்த கேள்வி. தெரிஞ்சதுலேருந்து தெரியாதுக்கு நம்ம போகிறோம். எப்போ நிறைவேறியது? ஜனவரி 22/1/1947. அதை கொண்டு வந்தது யாரு? ஸோ நேரு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய 5 கேள்விக்கும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சு போச்சு சரிங்களா. ஓகே, அரசியலமைப்பு கூட்டம் ஒன்று கூட்டினாங்க. அதை எப்போ வந்து அந்த கூட்டத்தில் முடிவெடுத்து இதை நிறைவேற்றினாங்க? அப்போ இந்த சட்டம் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியே நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன நாள் இது. அதான் நம்ம லா டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நவம்பர் 14 நவம்பர் 26, 1949. அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு டேட் தான் ரொம்ப முக்கியமான டேட். என்ன டேட்டு? நம்மளுடைய ரீபப்ளிக் டேட் இல்லைங்களா. 26/1/1950. அவ்வளோதான், முடிஞ்சது. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி பற்றி உங்களுக்கு முக்கால்வாசி தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஒரு 7-8 ஃபேக்ட் தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ நமக்கு வந்து கொஸ்டின் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அதை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்றத அப்படியே ஒரு ஆராய்ஞ்சிக்கிட்டே போங்க சரிங்களா. நம்மளோட தேசிய சின்னத்தை கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஏற்றுக்கிட்ட நாள் எதுங்க? தேசிய சின்னம் அசோக சின்னம் இருக்கு இல்லைங்களா, 4 புலி தலை கொண்டது, சிங்கம் தலை கொண்டது. தேசிய கொடியை நம்ம எப்போ ஏற்றுக்கிட்டோம்? என்ன, இது எல்லாமே சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் தான். இது 24/1 தான் முதல் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 24/1 தான் நம்மளுடைய தேசிய பண் சரிங்களா, அதை வந்து ஏற்றுட்டு இருப்பாங்க. அதாவது நம்மளுடைய வந்தே மாதரத்தை எடுத்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி நம்மளுடைய சின்னத்தை எடுத்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே இதை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். உங்களுக்கு வந்து இப்போ தற்காலிக தலைவர் யாருன்னு தெரியும், சச்சிதானந்த சின்ஹா. நிரந்தர தலைவர் அப்படின்னு தெரியும். BN ராவ் என்னவா இருந்தாரு? சட்ட ஆலோசகராக இருந்தார் சரிங்களா. HC முகர்ஜி
துணைத் தலைவரா? HC முகர்ஜி. வரைவு குழுவுக்கு யார் தலைவராக இருந்தாங்க? அம்பேத்கர், BN அம்பேத்கர் இருந்தார் இல்லைங்களா? ஸோ என்னன்னா இந்த எக்ஸாமுக்கு நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் படிக்கிறப்ப இதை சுற்றி என்னென்னலாம் வருது அப்படின்றத நீங்கள் யூகிச்சுக்கிட்டே வருவீங்க இல்லைங்களா? இந்த கேள்வி வராது, ஆனால் நீங்கள் யூகிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அந்த கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு வரும். சரிங்களா? ஒரு ஒரு டிஸ்கஷன் அப்படின்னா உங்களுக்குள்ளாரே நீங்கள் பண்ணுறது தான். சரிங்களா? ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா இதுவாக இருக்கலாமா அதுவாக இருக்கலாமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்போ தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். கேள்விக்கு பதில் மட்டும் படிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு பதில் மறந்து போயிடும். அதெல்லாம் இது மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு உரையாடல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அதுதான் அந்த எக்ஸாம் நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க் ஃபெச் பண்ணி தரும். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, எதன் மூலம் இந்திய அரசியலமைப்பு எது ஆழமான செல்வாக்கு நமக்கு இருக்குது? நிறைய மூலங்கள்லேருந்து நம்ம எடுத்தோம். அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து எடுத்தோம், யூகேலேருந்து நிறைய எடுத்தோம், அயர்லாண்ட்லேருந்து எடுத்தோம், கனடாலேருந்து எடுத்தோம், USSRலேருந்து எடுத்தோம். எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்மளுடைய அதிகப்படியான பார்ட்டை நம்ம எடுத்திருப்போம்? 2/3 அதுலேருந்து மட்டும்தான் எடுத்தோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதுலேருந்து தான் எல்லாமே நம்ம எடுத்தோம். ஒரு சில விஷயத்தை தான் வெளியிலேருந்து எடுத்தோம். ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பொதுப்பட்டியல் எங்கேருந்து எடுத்தது? பொதுப்பட்டியல் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து நமக்கு எடுக்கப்பட்டது? ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்டது. ஜாயிண்ட் சிட்டிங், கூட்டம், ஜாயிண்ட் சிட்டிங், ஸோ அதுவும் ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா? ஓகே, DPSP அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள், அது எங்கேருந்து எடுத்தது? அயர்லாந்து, எல்லாருக்குமே தெரியும். கனடாலேருந்து என்ன எடுத்தோம்? கனடா அரசியலமைப்பிலிருந்து. ஸோ இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு, ஒற்றையாட்சி இருக்கு, இரட்டையாட்சியுமே இருக்கு இல்லைங்களா? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் எங்கேருந்து எடுத்தோம்? ஸோ கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு பதில் நீங்கள் பார்க்குறப்ப அதனுடைய துணைக்கேள்விக்கு ஒரு துணைக்கேள்வி அப்படி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் படிக்கிறப்ப 10 ஃபேக்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ நம்ம டிஸ்கஷன் நான் மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுவோம். ரொம்ப நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் அப்படிலாம் பண்ணுவோம். பொறுமை இழந்துருவாங்க சார் அடுத்த கிளாஸ்க்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம ஒரு தடவை சொல்லி தந்ததை நம்ம ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். இப்படி நம்ம பண்ணுறப்ப ஏற்கனவே கிளாஸில் ஒரு தடவை சொல்லி தந்திருப்பாங்க, இதில் நம்ம ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுறப்ப டக்குன்னு உங்களுக்கு அங்கே போய் ஸ்ட்ரைக் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம கற்றல் அப்படின்றத நம்ம கொண்டு போகணும். சரிங்களா? ஓகே, நான் மற்ற கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் இது மாதிரி யூடியூப்ல வீடியோவாக உங்களுக்கு பதிவு பண்ணி போடுறேங்க. ரொம்ப நேரம் இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இது ஓரளவு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்ததுங்க? இந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்டு ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்காது, மீடியமாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி ஸ்டாண்டர்டில் தான் எல்லா கொஸ்டினும் நம்ம இனிமேல் போடுவோம். பைலிங்குவலில் போடுவோம். சிலது எழுத்து பிழையெல்லாம் இருந்துச்சு, சிலது வாக்கிய பிழையெல்லாம் இருந்துச்சு. TNPSC பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணியிருந்தோம் தப்பெல்லாம். சரிங்களா? ஆப்ஷனில் சில இதெல்லாம் மாறி இருந்துச்சு. இங்கிலீஷில் கரெக்டாக இருந்தது, தமிழில் கரெக்டாக இல்லை. சரிங்களா? அவசரத்தில் பண்ணதுனால, கடைசி சமயத்தில் பண்ணதுனால இப்படி இருந்ததுங்க. இனி வரது எல்லாமே கரெக்டாக தெளிவாக இருக்கும். ஒரு 1/2 hourல தான் இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணேன் நான். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு முடிச்சிடலாங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி காலையில் 10:30 மணிக்கு உங்களுக்கு தேர்வு 1 இருக்கும். 6வது 7வது சமூக அறிவியல் உங்களுக்கு தந்த சிலபஸில் எல்லா 6வது 7வது எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே படிச்சுட்டு வாங்க. அதுலேருந்து கேள்வி வரும். சரிங்களா? சமூக அறிவியல் மட்டும். சமூக அறிவியல்னா ஹிஸ்ட்ரி இருக்கும், சிவிக்ஸ் இருக்கும், ஜியாகிரஃபி இருக்கும். கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 8வதுலேருந்து தான் கொண்டு வந்துருப்பாங்க. இது 3மே இருக்கும். இந்த 7வது புத்தகம் 6, 7 உங்களுக்கு கொடுத்த சிலபஸ்லேருந்து தான் கேள்வி வரும். வெளியிலேருந்து ஒரு கேள்வி கூட வராது, ஸ்கூல் புக்கிலேருந்து மட்டும்தான் வரும். அதனால் அதை மட்டும் நல்லா படிச்சுட்டு வாங்க போதும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம அறிவியல் இதே மாதிரி 6, 7 அறிவியல் பார்ப்போம். சரிங்களா? என்னென்னா ரெகுலர் பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஸ்கூல் புக் உங்களுக்கு கவர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரெகுலர் பேட்சோட சேர்ந்து சிலபஸை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்ததுக்கு தேங்க்யூ. சரிங்களா? சஸ்டெயின் ஆகுங்க. சரிங்களா? கன்சிஸ்டண்டாக படிங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு வரும். சரிங்களா? தேங்க்யூ.